ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏன் சனி பகவான ராசிக்கு சொல்லும்போது அதிகமா பிரச்சனைன்னு சொல்றாங்க? ஏன் அதிகமான பதட்டம் வருது அப்படின்னா, இந்த 2 கிரகமும் பகை கிரகங்கள். சந்திர பகவானுக்கு சனி பகவான் ஆகாது. சனி பகவானுக்கு சந்திரன் ஆகாது. ஒரு இருட்டும் வெளிச்சம் சேருமா? கண்டிப்பா சேராது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இருட்டை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப இரண்டும் சேரும் பொழுது ஒரு மாற்றம் மனதளவுல மனிதனுக்கு நடக்குது. அததான் ஏழரை சனின்னு சொல்றோம். அந்த ஏழரை சனியில விரய சனி, அதுக்கப்புறம் ஜென்ம சனி, பாத சனி 3 பிரிவுகளா இருக்கு. அந்த விரய சனின்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும் பொழுது அது விரய சனியாகும். ராசியிலேயே சனி பகவான் கோச்சாரத்துல வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனியாகும். அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகக்கூடிய அந்த 2.5 ஆண்டு காலம் பாத சனியாவும் இருக்கு. இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா, நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா செய்ய முடியாது. அப்ப அந்த செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிட்டும் போது நீங்க என்ன பண்றீங்க? அப்பதான் நிறைய முயற்சி பண்றோம். உங்களுக்கு வந்து பவரே இல்ல. உங்களுக்கு அந்த சக்தியே இல்ல. உங்களுக்கு இருள் தான் அதிகமா இருக்கு. அப்ப இருள் இருக்கக்கூடிய காலத்துல செய்யும்போது என்ன ஆகும்? அது தோல்வி அடையுமா? வெற்றி அடையுமா? தோல்விதான் அடையும். அதனாலதான் ஏழரை சனிக்கு அதிகமா பயப்படுறாங்க.